என்னால முடியல. நானும் சீமான் மாதிரியே ஆயிட்டேன் என அண்ணாமலை புலம்பிய ஒரு வீடியோ தற்போது இணையத்துல அதிகமாக வைரலாக்கப்பட்டு வருகுதுங்க. இந்த நிகழ்வு எப்ப நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியாக அண்ணாமலை அவர்கள் அவருடைய பாஜக தலைமை பொறுப்பு, மாநில தலைவருங்கிற அந்த பொறுப்பு போனதிலிருந்து அதிகப்படியான ஊடக வெளிச்சம் அப்படிங்கிறது அவருக்கு கிடைக்கல. அப்படியே அவர்கிட்ட நேர்காணல் எடுக்கலாம், இல்லை பேட்டி எடுக்கலாம்னு அணுகுனாலும் அவர் அது கொடுக்கறதுக்கு இசைவு தெரிவிப்பது கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, அவர் வேற ஒரு வழியை நான் தேர்ந்தெடுத்துட்டேன். அது மட்டும் இல்லாமல் நான் பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஆடு மாடுகள் மேய்ப்பது இந்த வேலையை பார்க்கணும், நான் விவசாயம் செய்யணுங்கிற ஒரு விஷயத்தை பண்ணணுங்கிறதுல முனைப்பாக இருக்கேன். அதற்கான வேலைகளை நான் பார்த்துட்ருக்கேன். ஆனால் அதுக்காக மொத்தமாக கட்சியை விட்டு விலக, கட்சி சம்பந்தமான விஷயங்களுக்கெல்லாம் நான் வருவேன் அப்படிங்கிறதையும் அவர் பதிவு செய்தார். அதற்கு மேலே பெருமளவுக்கு ஊடகங்களை சந்திக்கல. இப்போ சமீபத்தில் தான் ஒவ்வொரு நிகழ்வுலையும் நிறைய பேச ஆரம்பிக்கிறாரு. ஒரு சில கேள்விகளுக்காவது முடிந்த அளவுக்கு பதில் சொல்லிட்டு உடனடியாக கிளம்பி போயிடுறாரு. அப்படி இருக்கும்போது தொடர்ச்சியாக மாணவர்களை சந்தித்து நான் அரசியல் பேசி கொண்டிருக்கிறேன், அவர்கள் அரசியல் கொண்டு வருவது ரொம்ப கடினமாக இருக்குது, அதுக்காக நான் ரொம்ப முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கேங்கிறத பதிவு செய்கிறாரு. கூடவே பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு விஷயத்த செய்யக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தது என்னை செய்ய வச்சுருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி புலம்புறாரு. இப்போ என்னையும் சீமான் மாதிரி பேச வச்சுட்டாங்க, ஒவ்வொரு இளைஞர்களையும் அரசியலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா அண்ணன் சீமான் அவர்கள் தான் நினைவுக்கு வருகிறார். இளைஞர்களை அரசியலுக்கு கொண்டு வந்ததில் சீமானுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது. அவன் இப்போ எங்கே இருக்கான், எப்படி போயிருக்கான், அதெல்லாம் இன்னொரு விஷயம். ஒருவேளை திராவிடத்திலே இருந்தாலும் திராவிடத்துக்கு அவன் ஆதரவாக நின்று பேசணும் அப்படின்னும் போது சீமானுடைய அரசியல் அவனை யோசிக்க வைத்திருக்கிறது. அவன் திராவிட பக்கம் நின்றாலும் எங்கு சேர வேண்டுமோ அங்கே சேர்ந்துருவான். அந்த வகையில் அண்ணன் சீமான் அவர்களுடைய கருத்துக்களை கேட்பதற்கு ஒரு துளியாவது இந்த அண்ணன் சீமான் அவர்களுடைய கல்லூரி பேச்சுக்கள் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. அந்த விஷயத்தை அண்ணாமலை அவர்களும் பெருமையாக பதிவு செய்திருப்பது அப்படிங்கிறது நமக்கு உள்ளபடியே மிகவும் மகிழ்வை தருகிறதுங்கிறத நம்ம பதிவு பண்ணிக்கிறோம்.